Good morning students, welcome to our Sheba Group of School online class. Today we are going to see Unit 4 Air Continuation. Okay va? Air oda continuation தான் நம்ம பார்க்க போறோம். First two classல நம்ம என்னென்ன பார்த்தோம்? Introduction பார்த்தோம். அதே மாதிரி atmosphereல எத்தனை லேயர்ன்றதை பார்த்தோம். And then அந்த லேயர் எங்கெங்க இருக்குன்றதை பார்த்தோம். Next எப்படி ஒரு experiment, small experiment பார்த்தோம். Carbon dioxide, oxygen and nitrogen வந்து airல இருக்கா, what are the combustion அப்படின்ற மாதிரி பார்த்தோம். Next வந்து carbon dioxide test பண்ணுறது and nitrogen யார் வந்து கண்டுபிடிச்சது and then composition of air. ஓகேவா, அந்த பர்சன்டேஜ் வச்சு சொல்லியிருந்தேன்ல அது ஒன்று பார்த்தோம். and then வேறு என்ன பார்த்தோன்னா டெஸ்ட் டஸ்ட் பார்ட்டிகல், ஏரில் டஸ்ட் பார்ட்டிகல் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை பார்த்தோம். அண்ட் தென் டெஸ்ட் ஃபார் வாட்டர் வேப்பர் இன் ஏர். இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பேர்னிங் அண்டு கம்பஷன், அதை தான் வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். when we burn a candle, paper, kerosene, coal, wood or cooking gas, ஓகேவா, இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன வேணும்? Oxygen is needed. Okay, again I am repeating: candle, paper, kerosene, coal, wood or cooking gas. LPG சொல்வோம்ல, நம்ம குக் பண்ணுறோம்ல கேஸ், அதுதான். அதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் இஸ் நீடட். அண்ட் ஆக்சிஜன் நீடட் ஃபார் பேர்னிங் ஆஃப் கேண்டல், பேப்பர், கெரோசின், இது எல்லாத்தையும் வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வேணும். comes from the air around us. அது எல்லாமே வந்து நம்ம சுற்றி இருக்கிற ஏரில் தான் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, and thus for burning a substance continuously so as to make fire a continuous supply of fresh air is needed. இப்போ வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம பேர்ன் பண்ணுறோன்னா ஆக்சிஜன் தேவைன்னு சொன்னேன். அதே மாதிரி ஃப்ரெஷ் ஏர் நம்மளுக்கு கண்டினியூஸாக பேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை. ஓகேவா, if we cut off the supply of fresh air to a burning substance, இப்போ ஃப்ரெஷ் ஏர், இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பேர்ன் ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸாக, அதில் போய் நீ வந்து ஏரை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது வந்து கண்டினியூவாக வந்து அது இருக்குமா? ஏன்னா அதில் வந்து ஆக்சிஜன் வந்து கண்டிப்பாக நெசசரி, தேவை, ஆனால் வந்து அது கிடைக்காது. ஸோ அந்த இது என்ன பேர்ன் ஆகாமல் அந்த பேர்னை வந்து இட் வில் பி ஸ்டாப். ஓகேவா, பேர்ன் பண்ணுறதே வந்து அது ஸ்டாப் ஆகிடும். பிகாஸ் நம்ம ஃப்ரெஷ் ஏரை வந்து கட் பண்ணிடுவாங்க, எதுவுமே இருக்காது, அதனால் அது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன் ராக்கெட்லாம் நம்ம விடுவோம் இல்லையா, ராக்கெட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ராக்கெட்டெல்லாம், அது வந்து அட்மாஸ்பியர் ஹைக்கு போக போக அங்கே நான் ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஆக்சிஜன் வந்து இருக்காது, கம்மியாகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அப்போது ராக்கெட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மேலே போக எரியணும். ஸோ அதனால என்ன பண்ணுவோன்னா ஃபியூயலை வந்து அதில் போட்டு தான் நம்மளை ராக்கெட்டில் வந்து நம்ம அனுப்புவோம். அப்போது அட்மாஸ்பியர் போக போக என்ன ஆகும்? ஆக்சிஜன் இருக்காது. என்ன தான் ஃபியூயல் போட்டாலும் உனக்கு எரியுமா? எரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்டைன் ஹைட்டு போகிற வரைக்கும் என்ன ஆக்சிஜனையும் வந்து அது கூட சேர்த்து அனுப்புவாங்க. ஃபியூயல் மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனும் சேர்த்து அனுப்பும் போது அந்த ஆக்சிஜன் இல்லாத அந்த லேயரை வந்து அது போனால் கூட அதால் பேர்ன் ஆக முடியும், அந்த ஃபியூயல்லாம் வந்து பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ப்ராசஸ் ஆஃப் பேர்னிங்கை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸிங் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட். பேர்னிங்னா என்னது? ஒன்றும் இல்லை, சிம்பிள். என்னென்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸிங் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் அண்ட் ஹீட். ரிலீஸிங் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் அண்ட் ஹீட், அதை தான் வந்து பேர்னிங் சொல்லுவாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேயா, பேர்னிங்னு உங்களுக்கு கொஷின் கேட்டாலே நீங்கள் இதை தான் நீங்கள் எழுதணும். அண்ட் தென் இஃப் த ப்ராசஸ் டஸ் நாட் எமிட், அந்த ஃப்ளேமை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அதுதான் கம்பஷன் சொல்கிறாங்க. சரியா, இதெல்லாம் சேர்த்து வந்து அது இல்லாமல் நம்ம செய்கிறோம்ல, அதுக்காக தான் அதை கம்பஷன் சொல்லுவாங்க. ஸோ பேர்னிங் அண்ட் கம்பஷன்னா இதுதான் வந்து மீனிங். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஏர் ஃபார் சர்வே ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல். பிளான்ட் அண்ட் அனிமலுக்கு ஏர் வந்து எவ்வளோ முக்கியம் சர்வே ஆகுறதுக்கு, வாழ்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட். ஓகேவா, பிளான்ட்டில் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும், அது எல்லாருக்கும் தெரியுமா?
நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோமோ அதே மாதிரி பிளான்ட்டும் வந்து ப்ரீத் பண்ணும். ஸோ பிளான்ட்டுக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும், அது க்ரோ ஆகுறதுக்கு அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அதனால என்ன பண்ணுது, அது ரெஸ்பிரேட் பண்ணுது. நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் மாதிரி அதுக்கும் வந்து ரெஸ்பிரேஷன் இருக்குது பிளான்ட்டுக்கு கூட. ஸோ அந்த டியூரிங் ரெஸ்பிரேஷனில் என்ன ஆகும்னா பிளான்ட்ஸ் டேக் இன் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. பிளான்ட் வந்து ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் அனிமலும் வந்து செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச் வித் ஏர் இன் அட்மாஸ்பியர் டேக் பிளேஸ் இன் பிளான்ட் with the help of tiny holes called stomata present on their leaf. எல்லா லீஃப்லேயும் வந்து ஒரு டைனி ஹோல் வந்து இருக்கும். சரியா, அந்த ஹோல் வந்து எதுக்காகனா வந்து இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஹேரை வந்து எடுத்துக்கிறதுக்காக தான் வந்து அந்த டைனி ஹோலுன்னு இருக்குது அப்படின்றாங்க. அந்த டைனி ஹோலுக்கான நேம் வந்து என்னதுன்னா ஸ்டொமேட்டா. அந்த நேம் என்னது, ஸ்டொமேட்டா. அந்த ஸ்டொமேட்டா மூலியமாக, அந்த ஹோல் மூலியமாக தான் வந்து ஏர் வந்து பிளான்ட் எடுத்து அது ரெஸ்பிரேஷன் நடக்குது அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா, ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னதுன்னா பிளான்ட் வந்து மேனுஃபேக்சர், அதுவே எல்லாருக்கும் தெரியும், பிளான்ட் ப்ரிப்பேர் தேர் ஃபுட் பை ஓன் வித் அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லையா, அந்த பிளான்ட் வந்து ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ணோம். மேனுஃபேக்சர்னால் என்னது, நம்ம வந்து இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது மேனுஃபேக்சர் பண்ணிப்போம், நம்மளே வந்து உற்பத்தி பண்ணி எல்லாமே பண்ணுறோம்ல, நமக்கு தேவையான ப்ராடக்டை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் பிளான்ட்டும் வந்து பண்ணுது. அது பேர் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ plant manufacture food by the process called photosynthesis. During photosynthesis என்ன ஆகும்னா carbon dioxide வந்து from the air, ஏர்லேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு வந்து அண்ட் வாட்டர் ஃபார்ம் a soil react with the presence of sunlight to produce food. ஓகேவா, நம்ம பிளான்ட் என்ன இருக்கும், சாயிலில் இருக்கும். நம்ம வந்து வாட்டர் வந்து போர் பண்ணும்போது சாயிலெலாம் வந்து நல்லா வெட்டாயிடும் இல்லையா, அப்போது அந்த ரூட் என்ன பண்ணும், அந்த சாயிலில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர், அதாவது அந்த வாட்டரெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி மேலே அனுப்பும் போது வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட். சன்லைட் வந்து பிளான்ட்டுக்கு ஏன் முக்கியம்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபுட்டு, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து சன்லைட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா, அதனால் இந்த சன்லைட் மூலியமாகவும் இந்த வாட்டர் மூலியமாகவும் எல்லாமே ரியாக்ட் பண்ணி அது வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இண்டஸ்ட்ரீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் சப்போஸ் சம்திங் என்ன பண்ணுவோம், நம்மளே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை நம்ம செய்கிறோன்னா நம்மளுக்கு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஏதாச்சும் மெஷின் இல்லைனா சம் ஐடியாஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அது ஒரு ப்ராடக்டாக வந்து உங்களுக்கு பிஸ்கெட்டோ இல்லை வந்து மில்க்கோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு ப்ராடக்ட், மிக்சர்லாம் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தானே மொத்தமாக கொடுக்குறாங்களே, அதே எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு பிளான்ட். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன தேவைப்படுது, வாட்டர், சாயிலேருந்து வாட்டர் தேவைப்படுது, அதே மாதிரி சன்லைட் ஹெல்ப் தேவைப்படுது, அந்த ஸ்டொமேட்டா டைனி ஹோல் மூலயமா நம்மளுக்கு வந்து ஏரும் வருது, அந்த ஏரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுது, அதுவே ஒரு ஃபுட்டை வந்து அது ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்றாங்க. மோஸ்ட் பிளான்ட் ப்ராசஸ் ஏ க்ரீன் பிக்மெண்டேஷன். எல்லா பிளான்ட்டும் வந்து நீங்கள் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா 45% வந்து என்ன 90% வந்து என்ன இருக்கும்னா க்ரீன் கலரில் தான் வந்து பிளான்ட்லாம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா குளோரோஃபில். ஓகேவா, குளோரோஃபில்னு சொல்லுவாங்க அந்த க்ரீன் பிக்மெண்டேஷனுக்கு. இப்போ ஒரு பிளான்ட் வந்து அந்த ஃபேட் ஆகிடும் தெரியுமா, எல்லோ ஃபேட் ஆகி அது வந்து கீழே விழுந்துடும். அது எதனாலனா அதில் குளோரோஃபில் வந்து ஆப்சண்ட், அதில் குளோரோஃபில் இல்லை, அதனால தான் அது காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இட் ஆல்சோ யூஸ்ட் அப் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த குளோரோஃபில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் ஒரு ப்ராசஸ்ஸு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வேர்ட் ஈக்குவேஷன் கிவன் பிலோ எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். எப்படி அவங்க வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் with the help of chlorophyll and sunlight gives food plus oxygen அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, அதான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஹெல்ப் பண்ணலை, அதே வந்து சிம்பிளாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா CO2னா என்னதுமா, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் H2O. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு, H2Oனா வாட்டர், இதோட சிம்பிள் தான் வந்து. சரியா, அண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வித் த ஹெல்ப் ஆஃப் எது ஹெல்ப் பண்ணுது, சன்லைட் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ
சன்லைட். அண்ட் இன்னொன்று என்ன ஹெல்ப் பண்ணுது இந்த ப்ராசஸில் சொல்லியிருந்தேன், குளோரோஃபில். ஸோ ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு plus water with the help of sunlight and chlorophyll, it gives food plus oxygen. ஓகேவா, என்னது கார்பன் டை ஆக்சைடோட வாட்டர் சேர்த்து அந்த பிளான்ட் என்ன பண்ணுது, வித் த ஹெல்ப் ஆஃப் யார் ஹெல்ப்போடனா சன்லைட் அண்ட் குளோரோஃபில். இது ஹெல்ப்போட என்ன ஆகுது, ஃபுட்டு ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து அதுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சிம்பிள். இந்த ரியாக்ஷனும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி தான் வந்து பிளான்ட் வந்து ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுது. அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் விச் மச் மோர் தென் த ஆக்சிஜன் கன்சியூம் பை த பிளான்ட். ஓகேவா, ஃபோட்டோசிந்தசிஸ் தான் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகுது பிளான்ட்டில் அப்படின்னு ரெஸ்பிரேஷன் அப்போது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் இன் அனிமல். ரெஸ்பிரேஷன் இன் அனிமலை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், இப்போ ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ அனிமலில் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இன் ஏர், நம்ம ஏர் மூலியமாக தான் ப்ரீத் பண்ணுறோம். என்ன ஆகுனா ஏரில் வந்து ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது கெமிக்கலாக வித் டைஜஸ்டட் ஃபுட் வித்தின் த பாடி டு ப்ரொடியூஸ் அ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் எனர்ஜி. ஓகேவா, என்னென்ன பண்ணோன்னா நம்ம ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணுறோம். ஆக்சிஜன் வந்து அப்படியே நம்ம ஃபுட்டு எப்படி டைஜஷன் ஆகுது, அதில் அந்த பிளட்லேயே வந்து நம்மளுக்கு என்ன பிளட் செல்ஸ் மூலியமாக ஆக்சிஜன் போயிட்டு லங்ஸ் மூலியமாக சம் ப்ராசஸ் வந்து நடக்கும். அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் ஃபர்தர் கிளாஸஸ் ஹையர் ஸ்டாண்டர்ட்லாம் போகும்போது உங்களுக்கு டீப்பாக சொல்லி தருவாங்க. ஓகேவா, அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு வெளியில் வரும்போது கார்பன் டை ஆக்சைடாக வந்து வெளியில் வரும். இப்படி தான் வந்து அனிமலில் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் திஸ் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு கேரி மெனி ப்ராசஸ் நான் சொல்லியிருந்தேன், உள்ள நிறைய ப்ராசஸ் நடக்கும். அந்த இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன இதை ப்ரீத் பண்ணுறதுனால என்னென்ன ஆகும், நம்மளுக்கு பாடி வந்து க்ரோ ஆகும். நம்மளுக்கு வந்து வளர்றோம்ல கொஞ்சம் கொஞ்சமாக, அது அதே மாதிரி சம் மூமெண்ட்டை நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று உள்ளே வந்து ஏதாச்சும் ரிப்பேர்னால் அது பார்த்துக்கும். ஓகேவா, நம்மளையே வந்து நல்லா ஃபுட்டு எடுத்துக்கணும், நல்லா ப்ரீத் பண்ணணும் அப்படின்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம அதுக்கெலாம் வந்து வே கொடுத்தோன்னா அதுவே அதை ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகேவா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முடியாத நிலமையில தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம போக வேண்டியதாக இருக்கும். அதர்வைஸ் அதுவே அதை ரிப்பேர் பண்ணிக்கும் நம்ம பாடி. அண்ட் தென் என்ன இந்த ப்ராசஸில் வந்து ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகி வித் டைஜஸ்டட் ஃபுட் டு ஃபார்ம் ஏ கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எனர்ஜியை வந்து கொடுக்குது. வாட்டர் வேப்பர் அண்ட் எனர்ஜியை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா ஃபுட் ப்ளஸ் ஆக்சிஜன் இஸ் கிவன் டு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி. இதில் நான் சொல்லியிருந்தேன்ல இதே மாதிரி தான். இதுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம், ஃபுட் ப்ளஸ் ஆக்சிஜன். அது வந்து என்ன கொடுக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி வந்து அனிமல்ஸில் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து ரெஸ்பிரேஷன் அப்போ என்ன ஆகும்னா பிளட்டில் டிசால்வ் ஆகிடும். ஆல்ரெடி நான் சொன்னேன் பிளட் செல்ஸில் வந்து டிசால்வ் ஆகும்னு சொன்னல. ஸோ பிளட்டில் டிசால்வ் ஆகி லங்ஸ் மூலியமாக வந்து அது எக்ஸ்ஹேல் பண்ணுறாங்க. எக்ஸ்ஹேல்னால் என்னது, வெளியில் விடுறது, நம்ம ப்ரீத் அவுட் பண்ணுறோம்ல, அதான் எக்ஸ்ஹேல். ஓகேவா, இப்படி தான் வந்து இன்ஹேல் பண்ணும்போது என்னது ஆக்சிஜன், அது என்னது ஆக்சிஜன் அப்படியே கண்டெயின் அந்த பிளட் செல்ஸில் கண்டெயின் ஆகி ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடாக வந்து வெளியில் வரும் அப்படின்றாங்க. சரியா, அண்ட் தென் ரெஸ்பிரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் இன் வாட்டர். வாட்டரில் என்ன பண்ணலான்னு பாருங்கள். த வாட்டர் ஆஃப் பாண்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் சி, இதில் வந்து நிறைய சம் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஏர் கண்டெய்னிங் ஆக்சிஜன் இன் இட். ஓகேவா, வாட்டரில் ஆக்சிஜன் இருக்குல்ல, ஏன்னா வந்து ஃபிஷ்ஷஸ் கூட வந்து வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் மூலியமாக தான் வந்து அது ப்ரீத் பண்ணுது. ஸோ the plant and animalum வந்து live in water, use the oxygen dissolving in water for breathing. ஓகேவா, அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறோம், அதுதான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. வாட்டர் மூலியமாகவும் நம்ம ஆக்சிஜனை எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராகு and through their skin, fish respirating using their gills. நான் ஃபிஷ் ஆல்ரெடி சொல்கிறேன். ஃப்ராக் வந்து அதோட ஸ்கின் மூலியமாக வந்து அதை ரெஸ்பிரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
ஃபிஷ் வந்து ஃபிஷ்ஷுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு grill இருக்கும்ல, அந்த grill மூலமாக தான் அது ரெஸ்பிரேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூசஸ் ஆஃப் ஏர். ஏரோட யூசஸ் பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது, எப்படி ப்ரீத் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து யூசஸ் பார்க்கலாம். ஏர் இஸ் யூஸ்டு பை பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஃபார் ப்ரீத்திங். ப்ரீத்திங்னால யார் யார் ப்ரீத் பண்ணுவா? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸ் வந்து இன்க்ளூடட் ஹியூமன் பீயிங் தான். தென் ஏர் இஸ் யூஸ்டு ஃபார் பர்னிங். எதெல்லாம் பர்ன் பண்ண யூஸ் பண்ணுறோம்? ஹுட்டு, கோல், கெரோசின், எல்பிஜி எக்ஸெட்ரா. அண்ட் தென் கம்ப்ரெஷன் ஏர் இஸ் யூஸ் டு ஃபில் டயர்ஸ். வெஹிக்கல்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஏர் யூஸ் ஆகுது. அண்ட் தென் இதில் மெயின் ரோல் என்னதுன்னா வாட்டர் சைக்கிள் இன் த நேச்சர். ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வாட்டர் சைக்கிள்க்கெலாம் வந்து நேச்சரில் இது ஏர் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே ஆகுது. அண்ட் தென் ஓசன் லேயரில் வந்து அட்மாஸ்பியரில் ப்ரிவென்டிங் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அது எர்த்து சன்லேருந்து வர ரேடியேஷனை எர்த்து வந்து ப்ரிவென்ட் பண்ணுதில்ல அந்த லேயரு, அதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்டர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கண்டிஷன் ஆஸ் அ பேஷண்ட் வந்து ப்ரீத்திங் ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் எதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுதுன்னா பேஷண்ட் ஹேவிங் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ், ப்ரீத் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டியாக இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டலில் சொல்லுவோம்ல ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு. அதனால் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஆக்சிஜனை வந்து யூஸ் பண்ணுவாங்க, பியூர் ஆக்சிஜனை. தென் வந்து மவுண்டெயின் கிளைம் பண்ணுறாங்கல்ல, அப்போது ஒரு சர்டின் ஹைட்டில் போகும்போது அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. அதனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஷோல்டரில் வந்து ஆக்சிஜன் பேக் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு சிலிண்டர் வந்து அட்டாச் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க ஹைட்டுக்கு வந்து அந்த மவுண்டெயினில் போக போக அவங்க ப்ரீத் பண்ண முடியாமல் போய்டும்ன்ட்டு சேஃப்டிக்கு ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹைட்டுக்கு போகும்போது அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி டீப் சீ வந்து ஸ்விம் பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குது அட்வான்டேஜ், நம்மளுக்கு அது கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் அவங்க கட்டிட்டு அண்டர் வாட்டர் சீல வந்து ஸ்விம் பண்ணுவாங்கன்றாங்க. அதே மாதிரி இப்போது விண்மில் வந்து நல்லா தெரியும், எலக்ட்ரிசிட்டி வந்து எடுக்கிறோம்ல, அதுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க? வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து யூசஸ் ஆஃப் யூசஸ் ஆஃப் ஏர். ஓகேவா? இப்போது இந்த லெசன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் வந்து ஒன்ஸ் மறுபடியும் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டாக புரியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஐ hope that you all are understand today video classes. See you in the next class. Thank you.